இன்னைக்கு நம்ம காராமணி வச்சு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 30வது நாள் ஆல்ரெடி 80% கீரை வந்து பாத்தீங்கன்னா நம்ம காராமணி தோட்டத்துல இருந்து எடுத்துட்டோம். அது ஃபுல்லாவே வந்து பந்தல் போட்டுட்டோம். நம்ம ஆல்ரெடி ஷார்ட்ஸ்ல வந்து பார்த்திருப்போம். இன்னும் ஒரு 10% தாங்க கீரை இருக்கு. ஆனா அந்த கீரைக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா காராமணி கொடி பயங்கரமா வருது. வீடியோல வந்து உங்களுக்கு தெரியும். நம்ம இந்த கீரையை பார்த்தோம்னா காராமணி கொடி ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா பின்னிக்குங்க, ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால சரி கீரை மேலேயே பந்தலை ஏற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். குழியை வந்து போட்டுட்டு அதே போல வந்து பாத்தீங்கன்னா கம்பியும் கட்டியாச்சு. பேலன்ஸ் வந்து நம்ம பந்தல் போட்டு வச்சிருக்கோம். அப்புறம் கீரை புடுங்கி வச்ச இடம்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து களை எடுத்துடலாம். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி பாய்ச்ச முடியும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா களை எடுக்கவும் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. களை எடுத்த அப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த மஞ்சுலாம் இருக்கு இல்லையா, நம்ம கால்வா பொழந்துமே அது ஃபுல்லா களை எடுத்த அப்புறம் சத்திரமா கழிச்சு விட்டுருவாங்க. வேற வழியே இல்லை. நம்ம மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா கால்வா பொழந்து தான் ஆகணும். இந்த வாட்டி கால்வா பொழக்க சொல்ல நான் ஒரு முக்கியமான விஷயத்த வந்து கவனிச்சேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய மண்புழு வந்து இருந்துச்சுங்க. இந்த வாட்டி நம்ம குப்பை உரம் போட்டோம் இல்லையா, அதெல்லாம் இப்பதான் வேலை செய்யுது அப்படின்னு வந்து நினைக்கிறேன். முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு கீழே கிரீன் கலர் ஹார்ட்டை தட்டி விட்டுருங்க.